எனது பெயர் கண்மணி. எனக்கு வயது 28 ஆகிறது. எனது வீட்டில் நானும் எனது அண்ணன் மட்டுமே. நான் ஒரே பெண் என்பதால் எனது பெற்றோர் என்னை செல்லமாகவே வளர்த்தனர். எனது அப்பா மளிகை கடை வைத்து வியாபாரம் செய்து வந்தார். அம்மா அப்பாவுக்கு துணையாக கடையில் இருப்பார். எங்களது ஊரிலுள்ள பள்ளியிலேயே 12ஆம் வகுப்பு வரை நான் படித்தேன். நான் பெண்கள் மட்டும் படிக்கும் பள்ளியில் படித்ததால் ஆண் நண்பர்களின் பழக்கம் ஏற்படவில்லை. ஆனால் 10ஆம் வகுப்பு பப்ளிக் பரீட்சைக்காக எங்களது வீட்டுக்கு அடுத்த தெருவில் இருந்த ஒரு தனியார் டுட்டோரியல் சென்டரில் ஸ்பெஷல் வகுப்புக்காக சேர்ந்தேன். அங்குதான் நவீனை முதலில் நான் சந்தித்தேன். நவீன் படிப்பில் எப்போதுமே முதல் மாணவனாக வருவான். அதனால் எப்போதும் புத்தகமும் கையுமாக இருப்பான். யாரிடமும் பேசவும் மாட்டான். அதனால் அவனின் மீது எனக்கு ஒரு ஈர்ப்பும் வந்தது. அவனுடன் பேசி பழக ஒரு வாய்ப்புக்காக பல நாட்களாக நான் காத்திருந்தேன். பின்பு நாளடைவில் பாடத்தில் சந்தேகங்களை கேட்க நானே அவனிடம் பேசவும் ஆரம்பித்தேன். பிறகு இருவரும் நல்ல நண்பர்களாக மாறினோம். நவீன் அடிக்கடி எங்கள் வீட்டுக்கும் வருவான். நானும் அவன் வீட்டுக்கு செல்வேன். எங்களது நட்பு 10ஆம் வகுப்பு பரீட்சைக்கு பிறகு காதலாக மாறத் தொடங்கியது. 12ஆம் வகுப்பு முடித்து இருவரும் ஒரே கல்லூரியில் வேறு வேறு படிப்பில் சேர்ந்தோம். எங்கள் காதல் கல்லூரியிலும் தொடர்ந்தது. ஒரே கல்லூரி என்பதால் ஒன்றாகவே கல்லூரிக்கும் செல்வோம். நவீன் வீட்டில் பைக் வாங்கி கொடுத்ததால் அவன் தினமும் வீட்டில் வந்து கல்லூரிக்கு என்னை அழைத்துச் செல்வான். எங்கள் வீட்டில் உள்ளவர்களோடு நவீன் நல்ல பழக்கமாக இருந்ததால் அவர்கள் யாரும் எதுவும் சொல்லவும் இல்லை. நாட்கள் வாரங்களாகவும் மாதங்களாகவும் கடந்தன. எங்களின் காதல் வாழ்க்கை நன்றாகவே சென்றது. எங்கள் வீட்டில் இந்த விஷயம் தெரியும் வரை. முதலில் எதிர்ப்பு தெரிவித்த என் பெற்றோர் நான் பிடிவாதமாக இருந்ததாலும் நவீன் எங்கள் சமூகத்தை சேர்ந்தவன் என்பதாலும் எங்கள் காதலை ஏற்றும் கொண்டனர். ஆனால் நவீனின் வீடு எங்களை விட வசதியான குடும்பம். நவீனுக்கு அப்பா உயிருடன் இல்லை. இருந்தாலும் அவர் விட்டு சென்ற சொத்துக்களும் அதிகமாகவே இருந்தது. பூர்வீக சொத்துக்கள், அப்பாவின் தொழில்கள் என அவர்கள் இல்லாத குறை தெரியாமல் நவீனும் அவனுடைய தம்பியும் வளர்ந்தனர். அவர்களின் குடும்பத் தொழில் தொடர்பான வரவு செலவுகளை எல்லாம் வீட்டு நிர்வாகங்களை எல்லாம் அவனது அம்மாதான் கவனித்தும் வந்தார். தன்னுடைய காதலை வீட்டில் சொன்னபோது அவனுடைய அம்மா பெண் வசதி இல்லாதவள், அவளை திருமணம் செய்தால் சீதனமாக ஒன்றும் வராது என்று சண்டை போட்டு எதிர்ப்பை காட்டினார். பிறகு நவீனின் உறுதியான முடிவால் சற்று யோசிக்கவும் ஆரம்பித்தார். பிறகு எங்கள் வீட்டு ஆட்களுடன் பேசி பார்த்து இறுதியில் சரி என்று சொன்னபோது நாங்கள் இருவருமே அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவில்லை. விரைவில் எங்களுடைய காதல் கைகூட போகிறது என்று எண்ணி மகிழ்ச்சியில் ஆழ்ந்தோம். என்னுடைய வாழ்க்கை இந்த திருமணத்திற்கு பிறகு நரகமாக போகிறது என்பதை அறியாத நானும் தான் இரு வீட்டிலும் பச்சை கொடி காட்டியதால் கல்யாணத்துக்கு எந்த தடையும் இல்லை. கல்லூரி இறுதி ஆண்டு பரீட்சை முடிந்ததும் எங்களது கல்யாண ஏற்பாடுகளும் தொடங்கியது. நானும் அந்த நாளை எதிர்பார்த்து மிகுந்த மகிழ்ச்சியோடு காத்திருந்தேன். நவீனின் உடன் பிறந்த தம்பியின் வேண்டாத சேர்க்கையால் பள்ளி படிப்பை கூட முடிக்கவில்லை. அத்தோடு அவன் அம்மாவின் செல்லப்பிள்ளையாக இருந்ததால் பணப்பற்றாக்குறை இல்லாமல் ஊர் சுற்றியும் வந்தான். நண்பர்களுடன் சேர்ந்து போதைப் பொருட்களை பயன்படுத்திலேயே நேரத்தையும் செலவழித்தான். எனது மாமியாரும் அவனை திருத்தவோ கண்டிக்கவோ எந்த முயற்சியும் எடுக்கவும் இல்லை. எனது பெற்றோர் இந்த விஷயத்தை நினைத்து சற்று யோசித்தாலும் எனது பிடிவாதத்தால் எதுவும் சொல்லவும் இல்லை. எங்களது திருமணம் குறித்த நாளில் சிறப்பாக நடந்தது. அதன் பிறகு ஒரு மாதம் மாமியாரும் நவீனும் என்னை அன்பாகவே பார்த்தும் கொண்டார்கள். இப்படி ஒரு கணவனும் இன்னொரு பெறாத தாயை மாமியார் ரூபத்தில் கடவுள் கொடுத்திருப்பதாக நினைத்து கடவுளுக்கு நான் நன்றிகளை சொல்லி கொண்டு இருந்தேன். அவர்களின் உண்மை முகத்தை அறியாதவளாய். ஆம், ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் என்பார்களே, அதுபோலதான் 2 மாதங்களுக்கு பிறகு நவீனின் நடவடிக்கையில் சின்ன சின்ன மாற்றங்களை நான் உணரவும் ஆரம்பித்தேன். நவீனும் அம்மாவின் செல்லப்பிள்ளை என்பதால் அவரின் வார்த்தைக்கு மறுபேச்சு பேசவும் மாட்டான். மாமியார் என்னை நடத்தும் விதத்திலும் நிறைய மாற்றங்கள் வரத் தொடங்கியது. வார்த்தைகள் கடுமையாக வரவும் தொடங்கியது. ஒன்றுமில்லாமல் வந்தவதானே, சொத்துக்கு ஆசைப்பட்டு தானே என்னோட மகனை வளைச்சி போட்ட, உடம்பு சுகத்தை காட்டி என்னோட பிள்ளையை இப்படி ஆக்கிட்டல என்று தினம் தினம் வார்த்தைகளால் என்னை கொடுமைப்படுத்தவும் ஆரம்பித்தார். இதை பற்றி நவீனிடம் சொன்னால் என் அம்மா அப்படி இல்லை, நீதான் அப்படி என்று சண்டையிடவும் ஆரம்பித்தான். இது நானாக தேர்ந்தெடுத்த வாழ்க்கை என்பதால் என் பெற்றோரிடம் இதையெல்லாம் சொல்லி அவர்களை கஷ்டப்படுத்த விரும்பாமல் சகித்து கொண்டு வாழவும் ஆரம்பித்தேன். அந்த வீட்டில் நான் ஒரு சம்பளமில்லாத வேலைக்காரி போல வாழ வேண்டிய சூழ்நிலைக்கும் என்னை ஆளாக்கிவிட்டார்கள். என் கணவரும் வீட்டில் அதிகம் தங்குவதோ என்னிடம் பேசுவதோ இல்லை. இதையெல்லாம் ஒருபுறம் இருக்க திருமணமாகி 3வது மாதத்தில் நான் கர்ப்பமானேன். அப்போது என் மாமியார், உனக்கு சாப்பாடு போடுவதே தண்டம், இதில் கர்ப்பம் வேறையா என்று திட்டத் தொடங்கினார்கள். என் கணவரோ சரியாக வேலைக்கும் செல்வதும் இல்லை. அம்மாவின் பேச்சை கேட்டுக்கொண்டு என்னை கண்டு கொள்ளவே இல்லை.
ஒரு கட்டத்துக்கு பிறகு கர்ப்பிணி என்று கூட பாராமல் இருவரும் சேர்ந்து கொண்டு என்னை அடித்து துன்புறுத்தவும் தொடங்கிவிட்டார்கள். நான் இதை என் பெற்றோரிடம் தெரிவித்தேன். அவர்களும் மாமியாரிடம் நியாயம் கேட்டார்கள். பின் என்னை அம்மா வீட்டுக்கு அழைத்து சென்றும் விட்டார்கள். நான் சென்று ஒரு வாரம் கழித்து எனது கணவர் அம்மா வீட்டுக்கு வந்து, நான் செய்தது எல்லாமே தவறுதான், என்னை திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு கொடு என்று என்னிடம் பெற்றோரிடமும் நல்லவர் என்ற நாடகத்தை அரங்கேற்றினார். நான் மறுத்த போதும் அம்மா அவரும் நல்லவர்தான், வாய்ப்பு கொடுக்கலாம் என்று சொல்லி என்னை சமாதானம் செய்து என்னை மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள். என் கணவனின் தம்பியின் போதை பழக்கம் நாளுக்கு நாள் அதிகரிக்கவே எனது மாமியாரின் உறவினர் ஒருவர் மூலம் சேகரன் என்பவரை அணுகி போதை பழக்கத்திலிருந்து மீட்பதற்கான சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்யவும் பட்டது. சேகரன் அந்த மையத்தில் முக்கிய நிர்வாகியாக இருந்ததால் சிகிச்சை பற்றி பேச வேண்டும் என்று கூறி அடிக்கடி வீட்டுக்கு வரவும் தொடங்கினார். ஆரம்பத்தில் என் கணவர் இருக்கும்போது வருபவர், பிறகு என் மாமியார் தனியாக இருக்கும்போது மட்டுமே வருவார். அவர் வந்ததும் ஹாலில் வைத்து பேசாமல் படுக்கை அறைக்கு அழைத்துச் சென்று கதவை மூடிக்கொள்வார்கள். நான் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவும் இல்லை. காரணம், என் கணவரே இதை பற்றி கண்டுகொள்ளவில்லை என்பதால். பிரசவ நேரம் நெருங்கியதால் நான் அம்மா வீட்டிற்கு சென்று விட்டேன். எங்கள் வீடும் மாமியார் வீடும் அடுத்தடுத்த தெருவில் தான் உள்ளது. அதனால் குழந்தை பிறந்த பிறகு ஒரு சில சமயம் அங்கு சென்றும் வருவேன். நான் போகும் சமயங்களிலெல்லாம் மாமியார் தனியாக தான் இருப்பார்கள். ஆனால் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களாம் என்னிடம் வந்து, உனது அத்தை அந்த சேகரனுடன் தவறான தொடர்பில் இருக்கிறார் என்றும் அடிக்கடி அவன் வந்து செல்கிறான் என்றும் சொன்னார்கள். இந்த விஷயத்தை நான் என் அம்மாவிடம் மட்டுமே சொன்னேன். அதற்கு அவரோ முழுமையாக தெரியாமல் இதை பற்றி வெளியே பேசாதே என்றும் கூறிவிட்டார். எனது மகனுக்கு இப்போது 1 வயது ஆனது. நான் கணவர் வீட்டுக்கு வந்துவிட்டேன். என் அம்மா வீட்டில் இருந்த நாட்கள் மட்டுமே மகிழ்ச்சியான நாட்களாக இருந்தது. எனது மாமியார் மீண்டும் தன்னுடைய சுயரூபத்தை காட்டத் தொடங்கிவிட்டார். இப்பொழுது என் கணவரும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி என்னை தினமும் குடித்துவிட்டு வந்து அடித்து சித்திரவதை செய்யவும் ஆரம்பித்து விட்டார். இதையெல்லாம் என் மாமியாரும் உடனிருந்து ரசிப்பதுதான் கொடுமையின் உச்சக்கட்டம். ஒரு நாள் எனது மகனை அம்மா வீட்டில் விட்டுவிட்டு மருத்துவமனைக்கு சென்றிருந்தேன். பிறகு என்னுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் ஃபைலை மறந்துவிட்டதால் என் மாமியார் வீட்டுக்கு சென்று அதை எடுத்து வரலாம் என வீட்டை நோக்கி சென்றேன். வீட்டின் முன்கதவு முழுமையாக மூடப்படாமல் இருந்தது. மாமியாரின் அரை பக்கம் ஒரு ஆணின் குரலும் கேட்டது. அது என் கணவர் குரலாக இருக்கலாம் என்று முதலில் எனக்கு தோன்றியது. ஆனால் அந்த குரல் என் மாமியாரின் அழகை வர்ணித்து கொண்டிருப்பது போல கேட்டது. யாரென்று பார்க்க அந்த அறையை நோக்கி நான் நடந்தேன். உள்ளே நான் எட்டி பார்த்தபோது நான் பார்த்த காட்சியை விவரிக்கவே எனக்கு கூச்சமாக இருக்கிறது. எனது மாமியார் அந்த சேகரனுடன் ஒன்றாக கட்டிலில் படுத்து இந்த வயதில் செய்யக்கூடாத தவறை செய்து கொண்டிருந்தார். ஒரு நிமிடம் எனக்கு பயங்கரமான அதிர்ச்சியாகவும் இருந்தது. நான் இந்த விஷயத்தை பார்த்ததை அவர்களும் கவனித்து விட்டார்கள். உடனே நான் இதை பற்றி எதுவும் பேசாமல் எனது அறைக்கு சென்று விட்டேன். பிறகு மாலை 5 மணிக்கு என் குழந்தையை அழைத்து வருவதற்காக நான் கிளம்பிய போது என் மாமியார் என்னிடம் வந்து, நீ இன்று பார்த்த விஷயத்தை உன் பெற்றோரிடமோ அல்லது மற்றவர்களிடமோ சொன்னால் உன் உடம்பில் உயிர் இருக்காது என்று என்னை மிரட்டினார்கள். நானும் என் குழந்தைக்காக யாரிடமும் இதை பற்றி சொல்லாமல் தான் இருந்தேன். மனதுக்குள்ளேயே புதைத்தும் கொண்டேன். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகும் அந்த நபர் வீட்டுக்கு அடிக்கடி வருவதும் அவர்கள் அறையில் அந்த விஷயங்களில் தொடர்வதும் வாடிக்கையாகவே இருந்தது. இப்போது என் மாமியாரோ என்னை அந்த நபருக்கு சேர்த்து சமைக்க சொல்வது, காஃபி கொடுக்க சொல்வது என வேலை வாங்கவும் தொடங்கிவிட்டார். இப்போதெல்லாம் என்னை எனது மாமியார் வெளியே செல்லவும் விடுவதில்லை. என் அம்மாவுடனும் பேசவும் அனுமதிப்பதில்லை. நான் இதை பற்றி யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று பலமுறை கெஞ்சி அழுத போதும் என் குழந்தையை என்னிடம் தரவே இல்லை. என்னை தனியாகவே ஒரு அறையில் அடைத்து வைத்து கடுமையாக தாக்கி டார்ச்சர் செய்யவும் ஆரம்பித்தார். ஒரு நாள் தட்டில் சாப்பாட்டுடன் வந்து என்னை சாப்பிடச் சொல்லி வற்புறுத்தினார். அந்த உணவில் விஷம் ஏதும் கலந்து இருக்குமோ என்ற பயத்தில் நான் மறுத்துவிட்டேன். பிறகு என் குழந்தையை கொண்டு வந்து அதை கொலை செய்ய போவதாக மிரட்டவே பயத்தில் நான் அதை சாப்பிட்டேன். அதுவே என் வாழ்வின் கடைசி சாப்பாடாக இருக்கும் என்பதை அறியாமல் 1000 கனவுகளை சுமந்து இந்த வீட்டுக்குள் நான் வாழ வந்தேன். ஆனால் என் குழந்தையை அனாதையாக விட்டுச் செல்வேன் என்று நான் ஒரு நாளும் நினைக்கவே இல்லை. காதலிப்பது தவறில்லை. ஆனால் அந்த காதல் இருவரிடமும் உண்மையானதாக வாழ்வின் கடைசி நிமிடம் வரை இருக்க வேண்டும். இந்த கதை தமிழகத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக கொண்டு ஓர் சமூக விழிப்புணர்வுக்காக நான் எழுதிய முதல் கதை. இந்த கதையில் அந்த பெண்ணின் மாமியாரால் சாப்பாட்டில் விஷம் வைத்து அந்த பெண் கொலை செய்யப்படுகிறாள். காரணம், அந்த பெண் மாமியாரின் வயது மீறிய கள்ளத்தொடர்பை அறிந்து கொண்டதால் என்பதால். அந்த குழந்தை அனாதையாக ஆக்கப்பட்டுள்ளது. முதலில் அந்த பெண்ணின் மரணம் உடல்நலக்குறைவினால் ஏற்பட்டது என்றே கணவரின் குடும்பத்தார் தெரிவித்த நிலையில் பெற்றோர்கள் இறப்பில் சந்தேகம் உள்ளது என கூறி உடற்கூறாய்வுகள் செய்தே விஷம் வைத்து கொல்லப்பட்டது நிரூபிக்கப்பட்டது. அதன் பின் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு 3 மாதங்கள் கழித்து கணவர், மாமியார், கணவனின் தம்பி, மாமியாருடன் தொடர்பில் இருந்த அந்த நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள்.
வழக்கு இன்னும் விசாரணையில் தான் உள்ளது. இது போன்ற உண்மை சம்பவங்களை கொண்ட கதைகளை பார்க்க விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.